அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. நான் பனை ஓலையில கைவினை பொருட்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதனால பனையில ஆர்வம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் இயற்கை மூலிகை நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு நாப்கின் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பார்க்கும்போது நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இயற்கை மூலிகை நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா மக்களோட வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் பொருட்கள் கேட்டிருந்தாங்க. தன்னுடைய கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெவலில் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. அது முன்னாடி வரைக்கும் நான் கொரியர் மூலமாக எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் போட்டனால என்னால் அந்த பொருள் விற்பனை பண்ண முடியல. லாக்டவுன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நாப்கின் பிஸ்னஸ்க்குள்ள உள்ள வந்துட்டாங்க. இப்போ இனிமே நம்ம சூஸ் பண்ற ப்ராடக்ட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும், யாரும் அதுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பயோடிகிரேடபிளா போகலாம். ஸோ நம்ம பண்ற பிஸ்னஸ் நமக்குமே சேஃபா இருக்கணும், அது பயன்படுத்துற மக்களும் இதுவா இருக்கணும், அடுத்த ஒரு ஜென்ரேஷனுமே அது பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு போகணும். அப்படிங்கறனால நான் பனை ஓலை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தேன். ஒரு அரை நாள் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டேன். அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்லயே உட்காந்து முழு நேரமா அது பின்னல் ஒவ்வொரு பொருளாவே நானே செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்ல டைரக்டாவே நம்ம சென்னை போன்ற நகரங்கள்ல மக்களுக்கு இந்த மாதிரி பொருளை பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. என்னது பனை ஓலையில இந்த மாதிரி பொருள்லாம் பயன்படுத்துறாங்களா, நம்ம வீட்டு உபயோக பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே நம்ம பனை ஓலையில மோஸ்ட்லி நெகிழிக்கு மாற்றா என்னென்ன கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி யூனிக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருந்தோம். அது எல்லாமே பார்த்தோன்னே அவங்க ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ நான் முதல் இடத்துல அந்த பொருள் விற்பனைக்காக சந்தையை போடும் போதே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால இதே நம்ம ஃபோக்கஸா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம யூனிக்காவே ரெடி பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மேஜரா கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் வீட்டு விசேஷத்துக்கு எல்லாமே நம்ம கிட்ட தாம்பூல பைக்கு பதிலாக பனை ஓலை பொருட்கள் ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவே என்னோட முதல் வெற்றின்னு தான் நான் சொல்வேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலயே வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலைகள்ல இருந்து தோரணம் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் நான் பனை ஓலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்லயுமே நம்ம பிசினஸ் ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்குமே நான் பொருள் ஏற்றுமதி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பனை ஓலை எனக்கு நிறைய விஷயங்கள்ல பனை ஓலை நிறைய கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல என்னை அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இந்த பனையை நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. பனை ஓலையில இது சாதாரண ஓலை தானே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே நினைக்கலாம். ஆனா இதுல இருந்து 50 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்குமே இதுல நம்ம பொருள் விற்பனை பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி பனை ஓலையில இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ பனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பனையை பத்தி ஃபுல்லாவே நான் அதுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்துமே பனை ஓலை பொருட்கள் பயன்பாட்டுல தான் இருந்தது. இப்பதான் நிறைய நெகிழி ப்ராடக்ட் உள்ள வந்தனால பனை ஓலையை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் பனை ஓலைக்குள்ளேயே வந்தது. பனை ஓலை பொதுவா இங்க சிட்டி சைட்ல அதிகமா அவ்வளோக்கா யாருக்குமே தெரியல. ஏன்னா முதல்ல நானே பனை ஓலை பொருளை ரொம்ப ஆச்சரியமா தான் நானே பார்த்தேன். ஸோ ஓலையில இந்த மாதிரி பொருள்லாம் செய்யலாமா, இது எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்ததுனால தான் நான் இதுக்குள்ள இருந்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பீப்புள்ஸுமே ஆர்வமா இருந்தாங்க. இதை நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களையுமே அவங்களுக்கு ஒரு மாத வருவாயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க செய்யற பொருளை நம்மளே கொண்டு சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம நிறுவனத்து மூலமா பனை ஓலை பயிற்சியுமே கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஓலைச்சுவடியில எழுத்தாணியை வச்சு எழுதுற பயிற்சி பட்டறை, ஓவியங்கள் இது எல்லாமே அதுக்கான அடுத்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம டீம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். பனை ஓலையில நான் அட்லீஸ்ட் எனக்கு கிடைச்ச அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் அந்த டைமிங் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதில் பெர்மிஷன் போட்டு தான் அந்த பனை ஓலை பயிற்சிக்கே நான் போனேன். ஆனா அந்த 2 மணி நேரத்துல என்னால் அது பின்ன முடியுமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நான் நினைச்சேன் கண்டிப்பா இது நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அவங்க பயிற்சின்னு சொல்லும் போதே ஓரளவு யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இது எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே நமக்கு, ஏன்னா பின்னல்ங்கிறது நம்ம கண்ணால பார்த்துதான் கையால செய்யறது. யூடியூப்ல பார்த்துமே அந்த அளவுக்கு எனக்கு புரியல. அங்க போனதுக்கு அப்புறம் அடிப்படை பேசிக்ஸ் அந்த பின்னல் மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி அந்த 4 முக்கு மடக்கி போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க சொல்லி கொடுத்துமே எனக்கு ப்ராப்பரா மைண்ட்ல நிக்கல.
அவங்க ஒரு பார்ட் மட்டும் எனக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த பார்ட் வந்து நானே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் சில ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு எப்பப்பெல்லாம் டைமிங் ஃப்ரீயா கிடைக்குதோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில எண்ணிக்கையில தான் ஓலைய வந்து போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்னா இந்த எண்ணிக்கையில போட்டோம்னா இந்த மாதிரி சதுர அளவுல வரும். அடுத்து நம்ம எண்ணிக்கையை மாற்றணும் அப்படின்னா அதே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வரும் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி நான் போட்டு செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபினிஷிங்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராகவே வந்துருச்சு. என்ன பனை ஓலையில பயிற்சியாளர்ல எனக்கு முதல் குரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசாருதீன் அண்ணா, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கனாலதான் இன்னைக்கு நான் இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்குள்ள நான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்த பேசிக்ஸ் லெவல்ஸ் வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி எல்லாம் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ப்ராப்பரா கிடைக்கல. சரி, ஓலை நம்ம கிட்டே இருக்கும்போது நம்மளே வந்து அதை ரெடி பண்ணலாம், எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துதான் அதுக்கப்புறம் நான் பின்ன ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாமே கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த பொருள் செய்யறதுக்கு பல குழுக்கள் வந்து கிராமப்புறங்கள்லயே நம்ம வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த நிறுவனமா நம்ம வந்து இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இன்னைக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் இல்ல உங்களுக்கு சில கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் அது செஞ்சு கொடுக்குற லெவலுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அவங்க புதுசா தான் நமக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா தான் கேட்பாங்க. ரொம்ப கான்சியஸா சொல்லுவாங்க, இந்த சைஸுக்கு மீறி போகக்கூடாது, 0.5னா 0.5ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நம்ம யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கிராமப்புற மக்களுக்குமே வந்து ஒரு வருவாயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கிருந்து பொருட்கள் செஞ்சு நம்ம இந்த சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பாமிராக்கல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்துறோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான A to Z வரைக்குமே, அலங்கார பொருட்களா இருக்கட்டும் இல்ல சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய அஞ்சரை பெட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பனையிலே வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதுல இருந்தா கருப்பட்டி, பனங்கிழங்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம ஃபுட் ப்ராசஸிங் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இனிமே கூடிய சீக்கிரத்துல நம்ம அதெல்லாமே லான்ச் பண்ண போறோம். நம்ம பனை ஓலையில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம பொருட்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல பனை ஓலையில குழந்தைங்களுக்கு வந்து கிளுகிளுப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே பயன்படுத்தினதுதான். அது வந்து குழந்தைங்க வாயில வச்சா கூட வந்துமே எதுவுமே ஆகாது. இப்பதான் நெகிழியான பொருட்கள் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இனிமே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பனை ஓலை கான்செப்ட்ல நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணோம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா பென்சில் பவுச்சு, பென் ஸ்டாண்டு, அடுத்த ஸ்டேஜ் அதாவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல சமையல் அறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு பாத்தீங்கன்னா இடியாப்ப தட்டு, அப்புறம் அதுக்கு ஹாட் பாக்ஸ், இது எல்லாமே நம்ம பனை ஓலையில ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வீட்டு விசேஷங்களுக்கு கல்யாண மாலை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பனை ஓலையிலே புதுசா நம்ம யூனிக்கா விசிட்டிங் கார்டு வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுலயே திருமண பத்திரிக்கை அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பனை ஓலையில இவ்வளோ பொருள் செய்யலாமா அப்படிங்கிறது நீங்களே ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யலாம். பனை ஓலையில இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. சென்னை போன்ற நகர்ப்புறம்ல பாத்தீங்கன்னா இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பொருட்களை கொண்டு போய் சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். சென்னை மட்டும் அல்லாது இப்ப இங்க பண்றதை பார்த்துட்டு எல்லா மாவட்டங்களிலுமே வந்து இயற்கை சந்தை, இயற்கை பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, கண்காட்சி பண்றது, விதைகள் திருவிழா அந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கான பொருட்கள் எல்லாமே சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். சந்தைப்படுத்துற இடத்துல இருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்த ஆர்டரே வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு 1000 பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்களோட கான்செப்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எனக்கு பனை ஓலை பெட்டி கொடுத்துருங்க, ஆனா அந்த பெட்டியில என்னன்னா நானும் பிசினஸ் பண்றேன், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பேம்ப்ளெட்ஸும் விசிட்டிங் கார்டும் அந்த பாக்ஸ்ல வச்சு கிஃப்ட் ரேப்பிங் மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது ஆர்டரே வந்து 1000 பீசஸ் கவுண்ட்ஸ் வந்திருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எப்படி சொல்றதுன்னா ஒரு 2 நாளுக்குள்ள அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியே இருந்தது. ஆனா அப்போ மேன் பவரும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால எப்படியோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது மூலமா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. எந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து நீங்க பனை ஓலை பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்வீட் பேக்கிங்க்கு தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வந்து இனிப்பு
பேக் பண்ணுறதுக்காக பனை ஓலை பாக்ஸ் என்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்டை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பனை ஓலை பாக்ஸ் வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த சைஸ் வந்து இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய விஐபி பட்சம் என்கிட்ட கஸ்டமைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்க எப்படின்னா பூ கூட நீங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நெகிழி வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியே பார்த்தீங்கன்னா நம்ம பனை ஓலையில் வந்து அர்ச்சனை கூட ரெடி பண்ணுறோம். அவங்க அதையே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மூடியோட பாஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அவங்க வீட்டில் வச்சுருந்தா மூடியோட வச்சுருக்கட்டும், கோயிலுக்கு கொண்டு போகும்போது அது ஒரு பூக்கூடையாகவே கொண்டு போட்டோன்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி எங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்க பிறந்த நாள் இதுக்கு வந்து பென்சில் பவுச்செல்லாம் சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் வேணுமோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா இந்த 9 நாட்களுக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து கொடுக்கறதுக்காண்டி இந்த சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து நம்ம சவுத் சைட்லாம் அந்த நேம் வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான். இன்னைக்கு அதோட பயன்பாடு வந்து எவ்வளோ பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சொலகு வந்து நம்மகிட்ட வாங்கி ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது. சந்தைப்படுத்துகிற இடத்துல யூடியூபர்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து எடுத்து போட்டனால அது மூலமாகவும் வருது. நம்மளும் வந்து சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வச்சுருக்கோம். ப்ளஸ் இது மூலமாக நமக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து சந்தைப்படுத்தி ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி நிறுவனத்துலேயும் போய் நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாமே சந்தைப்படுத்திகிட்ருக்கோம். சில கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு எல்லாமே அவங்களோட ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எங்களெல்லாம் வந்து எங்கள் ப்ராடக்ட் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சந்தைப்படுத்த கூப்பிடுவாங்க. நிறைய இடத்துல வந்து நம்ம பொருட்கள் வந்து காட்சிப்படுத்துவோம். அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டால்ஸுமே நமக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம பயன்படுத்தி நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லா வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் சந்தைப்படுத்த முடியுமோ அந்த இடத்துல அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் முக்காசி இடங்கள்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்ம வந்து பொருட்களை காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்தியாச்சு. இதுதான் என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது மூலமா நான் ஏன் அந்த இடத்துல போய் சந்தைப்படுத்துறேன் அப்படின்னா, நீங்கள் அழகாக வீட்டில் உட்கார்ந்த இடத்துலையே வந்து மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சந்தைப்படுத்துகிற காட்சி எல்லாமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுத்து போடுவாங்க. ஸோ சிலவங்க வந்து கடைக்கு போய் வாங்குறதுக்கு சோம்பேறிப்படுவாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் இப்போ நான் எங்களோட வீடியோஸில் வரச்ச டேரெக்டாகவே எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே கால் பண்ணி ஆர்டர்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே என்னோட மார்க்கெட்டிங்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது மூலமாக தான் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸும் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய ஆர்டர்ஸுமே நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. பனை ஓலை பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை பின்னல், அதாவது டிஃபரன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பனை ஓலையில ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா அடிப்படை பின்னல் பயிற்சி. இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின அந்த தடுக்கு பாய் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேசிக்ல நம்ம கொடுத்துருவோம். அதுதான் அடிப்படை. அது போட ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பெட்டி முடையறது எல்லாமே நம்ம பண்றது. அடிப்படை பின்னல்ல அது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பெட்டி முடையறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் பின்னல் தான் அந்த முடிச்சு பின்னல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இது பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயும் வந்து ஒரு நாள் பயிற்சியாகவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பல மாவட்டங்களையும் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி பயிற்சி பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் நம்ம பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு தொழில் முனைவராக அது வந்து இணைஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் அவங்க வந்து இந்த ஃபுட்டு பேக்கிங்காக இந்த லட்டுலாம் பேக் பண்ணுறதுக்காக பனை ஓலை பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ப்ளஸ் வீட்டில் நிலவாசலில் பயன்படுத்துகிற அலங்கார தோரணங்கள் இது எல்லாமே நான் ஒரு மெத்தட்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் ரெடி பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை ஓலையில் வந்து நம்ம எழுத்தாணியை வச்சு எழுதுகிற ஓலைச்சுவடி கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கு அடுத்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். எழுத்தாணியை வச்சு பனை ஓலையில் எழுதுகிற முறை ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஓவியம் வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு எல்லாமே நான் பயிற்சி கற்றுக்கிட்டேன். பனை ஓலையில் ஓவியங்கள் வரைஞ்சி அது வந்து நம்ம சந்தைப்படுத்தும் போது அதோட வேல்யூவே வந்து ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. நம்ம நார்மலாக
ஒரு பேப்பர்ல வரையறதுக்கும் பனை ஓலையில வரைஞ்சி அதை என்கிரேவிங் பண்ணி அதை நம்ம ஒரு மார்க்கெட்டிங்லாம் சேல்ஸுக்கு கொண்டு வரும்போது அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அது வந்து பல லட்சங்களை தாண்டி விற்பனை ஆகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு அதுக்கு இது நம்ம முன்னோர்கள் மெத்தட் தான். பனை ஓலை பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரெடிஷ்னலாகவே நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ இங்கே எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ ஒடிஷா மக்கள் தான் இன்னும் இதை எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான பயிற்சி எனக்கு கொடுத்தவங்க ஒடிஷால இருந்து தான் பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ இதை நம்ம மக்களுக்கு பயிற்சி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பனை ஓலை ஓவியங்கள்ல என்ன மாதிரி ஓவியங்கள்லாம் இடம்பெறும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டு இருக்க கம்பராமாயணம் ப்ளஸ் புராண கதைகள், தசாவதாரம் கதைகள், இது போன்ற ஓவியங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக வரைஞ்சி எழுத்தாணியை வச்சு என்கிரேவிங் பண்ணி அதை நம்ம ஒரு மதிப்பு கூட்டெல்லாம் கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன மாதிரி வண்ணங்கள் அந்த ஓவியத்துக்கு வண்ணம் தீட்டுறதுக்கு இயற்கையான முறையில இதுக்கான கற்கள்லாம் இருக்கு. அந்த வண்ணங்கள் கூழாங்கல்லாம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி சிகப்பு நிறத்துல பச்சை நிறத்துலலாம் இயற்கையான கற்களை வச்சு பவுடராக்கி அதை கலரிங்கா கான்செப்டை கிரியேட் பண்ணி அதுல தான் அந்த பனை ஓலைக்கு எல்லாமே இயற்கை சார்ந்தே பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த ஓவியத்திற்கு. இது அட்வான்ஸ் லெவல் பயிற்சியா இது நம்ம கொடுக்க போறோம். அப்புறம் பாத்தீங்க நம்ம வேற என்ன பண்றோம்னா, பனை ஓலையில விசிட்டிங் கார்டு பண்ணிட்டு இருக்கோம். இது என்கிரேவிங் மெத்தட். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வாங்குறோம் அப்படின்னா அதுல பேர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிஷினை வச்சு பனை ஓலையில என்கிரேவிங் பண்ணி விசிட்டிங் கார்டு போடுறோம். அப்புறம் ஒரு கஸ்டமர் எனக்கு பனை ஓலையில போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டோஸுமே நம்ம என்கிரேவிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம பயிற்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எழுத்தாணியை வச்சு எழுதி ஒருத்தவங்களுக்கு விசிட்டிங் கார்டா கூட நீங்களும் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க சந்தைப்படுத்துறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வீட்லயே உட்காந்து நான் பொருள் வேணா பயிற்சி எடுத்துக்கிறேன், வீட்லயே உட்காந்து நான் செஞ்சு கொடுக்குறேன், சந்தைப்படுத்துறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க செய்யற பொருட்களை நாங்களே அதை வாங்கி நாங்களே அதை சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு என்ன வருவாய் வருதோ அதுக்குரிய பணத்தை நம்மளே கொடுத்துடணும். ஸோ பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து அதுக்கான பொருளாதாரத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுத்து நம்ம ஓரளவு சப்போர்ட் பண்ணி இது கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம் தமிழ் மண்ணை விட்டு மறைந்த பனை ஓலை சித்திரை பட்டறை என்னன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் ஓவியங்கள்ல பனை ஓலையில வரைஞ்சி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அது அவ்வளோ சீக்கிரமாலாம் வரைஞ்சிட முடியாது. அந்த ஓலையை பதப்படுத்துறதுக்கே நமக்கு குறைஞ்சது 2 வருடங்கள் ஆகும். அந்த ஓலையை பதப்படுத்துற மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலையிலே நிறைய தன்மை உள்ள ஓலைகள் இருக்கு. நம்ம பொதுவா கைவினைக்கு பயன்படுத்துறது குருத்தோலையும் சார ஓலையும். சார ஓலையில தான் நம்ம எழுத்தாணியை வச்சு எழுதுற முறைகள் எல்லாம் சார ஓலையில பயன்படுத்துறோம். குருத்தோலை நம்ம ஃப்ளெக்சிபிளா அது மடக்கிற தன்மை இருக்கிறனால அது கைவினை பொருட்கள், வீட்டு உபயோக பயன்பாட்டு பொருட்கள் செய்யறதுக்காக குருத்தோலை நம்ம பயன்படுத்துறோம். சித்திரை பட்டறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓலை பார்த்தீங்கன்னா சார ஓலைன்னு சொல்லுவோம். இதை பதப்படுத்துற முறை எப்படி அப்படின்னா, மஞ்சள், வேப்பிலை, தண்ணி இதெல்லாம் போட்டு அந்த ஓலையை அதுல வச்சு நல்லா அவிச்சு எடுத்துட்டு காத்து புகாத ஒரு டின்ல குறைஞ்சது 2 வருஷம், காத்தும் இருக்கக்கூடாது ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது, அதுல நல்ல 2 வருஷம் அடைப்பட்டு அதுக்கப்புறமா எடுத்துதான் அந்த சித்திரை பட்டறை வரையறதுக்கான ஓலையே தயாராகும். அது செய்யறதுக்கே அந்த ஓலை பதப்படுத்துறதுக்கே குறைஞ்சது 2 வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஓவியம் வரையறதுக்கு ஒவ்வொரு ஓவியம் வரையறதுக்குமே குறைஞ்சது ஒரு 3 to இல்லது 1 வருடங்கள் கூட ஆகியிருக்கு. ஏன்னா நம்மளோட சங்க இலக்கியங்களை தான் எல்லாமே ஓவியமா, கம்பராமாயணம் இந்த மாதிரி ஒரு இதை தான் ஓவிய முறையில ஒரு கதை சொல்ற மாதிரி எல்லாருமே வரைஞ்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி வரையலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான மெத்தட் எப்படின்னா, நீங்க நார்மலா பேப்பர்ல வரையறதுக்கும் ஓலையில வரையறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க பேப்பர்ல வரைஞ்சிட்டீங்க, இன்கேஸ் தப்பா வரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ரப்பர் வச்சு அழைச்சிக்கலாம். ஆனா ஓலையில நம்ம அப்படி பண்ண முடியாது. அதை நம்ம வரைஞ்சி எழுத்தாணியில வச்சுதான் நம்ம வரைய முடியும். ரொம்ப அழுத்தமா ஃபோக்கஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஓலை பிஞ்சிடும். அது நம்ம மெதுவா பார்த்து மேன்மையா தான் அது நம்ம கையாளணும். அந்த பனை ஓலையில பாத்தீங்கன்னா, ஓலை குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட நீளம் தான் நமக்கு இருக்கும். குறிப்பிட்ட நீளமும் குறிப்பிட்ட அகலமும் தான் கிடைக்கும். இதுல எப்படி அந்த நம்ம புராணங்கள் எல்லாமே ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்பலாம். அது எப்படி மெத்தட்லன்னு பாத்தீங்கன்னா, ஓலையை ஒவ்வொன்னா கோர்த்து தச்சு அதை ஒரு குறிப்பிட்ட அளவு, நமக்கு என்ன அளவுல வேணுமோ அந்த அளவுக்கு முதல்ல ஓலையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்டர் போடணும். பார்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுலக்கான ஓவியங்களே வரைய ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வண்ணங்கள்லாம் எப்படி நம்ம முன்னோர்கள் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்காகவே இயற்கையான கற்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எம்ரால்டு, ரூபி இந்த மாதிரி கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே இயற்கையாவே சில குறிப்பிட்ட பகுதிகளில் கிடைக்குது. அந்த கற்களை எடுத்து
அதை வந்து ஒரு இடிச்சு பவுடர் ஆக்கி அதில் சில ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு வண்ணங்களாக வந்து எடுத்து அந்த ஓவியங்களுக்கு வந்து உயிர் ஊட்டுற நிலையில வண்ணங்கள்லாம் அடிச்சு இந்த மாதிரி தான் அந்த சித்திரை பட்டிரைக்கான ஓவியங்கள் வந்து தயார் செய்வோம். இதுக்கான பயிற்சியும் நம்ம வந்து விரைவில் வந்து கொடுக்குறோம். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பனை ஓலை சித்திரை பட்டிரை ஓவியங்களுக்கான முறைகள் வந்து இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போவுமே இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எழுதுகிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து காலங்காலமா எவ்வளோ நாள் ஆனாலுமே அழியாத ஒரு முறையாக தான் சில ரகசியங்கள் எல்லாமே வந்து பனை ஓலை ஓலைச்சுவடியில தான் எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி நிறுவனத்தில் எல்லாத்தையும் ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சில மந்திரங்களாக இருக்கட்டும், சில ரகசியங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. இதை வந்து இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, அந்த ஓலையில் அழகாக திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை தமிழ் வாக்கியங்களாக இருக்கட்டும், ஸோ குழந்தைங்க படிக்கிற வண்ணத்தில் குழந்தைங்களுக்கே கூட நம்ம சில கண்டென்ட் எல்லாமே நாமளே கூட வீட்டில் எழுதலாம். நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயிற்சி நீங்கள் வீட்டிலேயே கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவாக சில ஆக்டிவாக சில பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இது வந்து கற்றுக்குவாங்க. பனை ஏன் நான் தேர்வு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனை மரம் வந்து சாதாரண மரம் கிடையாதுங்க. பனை மரத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கூட கிடையாது. அதே நீரை காற்றில் இருக்க நீரை உறிஞ்சி அதுவே பனை மரமாக வளரும். நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீர்வளம் வந்து எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனை மரத்தை வச்சு தான் அவங்க வந்து கணிச்சாங்க. இன்னைக்கு பனை மரத்துக்காக நிறைய மக்கள் வந்து அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. பனை விதைகள் வந்து 1,00,000 பனை விதைகள் வந்து நட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து பனை சார்ந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. பனை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேர் பகுதியிலேருந்து அதோட தலை வரைக்கும் அதோட ஓலை வரைக்குமே வந்து நமக்கு நிறைய பயன்பாட்டுக்கு வந்து பயன்பட்டுட்டு இருக்குங்க. பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனம்பழம் விழுந்துச்சு அப்படின்னா அது பனங்கிழங்கா வரும். அந்த பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து நார் சத்து, உடம்புக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கொடுக்கும். பனங்கிழங்கு வந்து நம்ம உணவுப் பொருட்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க. நொங்கு, பனங்காய், பனம்பழம், அதோட ஓலையை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக தான் இந்த மாதிரி யூனிக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து வேஸ்ட்டுன்னே கிடையாது. எது நமக்கு அதோட தண்டு கூட வந்து ஒரு கதவு செய்யறதுக்கோ இல்லை நிறைய ஒரு தூணாக பயன்படுத்துறதுக்கு வந்து அந்த காலத்துலலாம் வந்து பனை மரத்தை தான் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ பனையிலே வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து பனைக்குள்ளே வந்தேன். பனையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செய்யலாம். அடுத்து நம்மளோட ஃபியூச்சர் கோல் பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் உணவுப் பொருட்களை வந்து கொண்டு வரணும். அதாவது பனம்பழத்தில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் செய்யறது, பனம்பழத்தில் வந்து டாஃபிக், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட். இப்போ இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஸோ நிறைய வந்து ஃபுட் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம இயற்கையான பனம்பழத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான். ஸோ பனங்கிழங்குல வந்து சத்து மாவு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்த கட்ட முயற்சியாக வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம ஆரோக்கியமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பனங்கிழங்கு மாவுல லட்டு ரெடி பண்ணுறது, நொறுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, பனங்கிழங்கு பர்ஃபி, பனங்கிழங்குல அல்வா, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து நம்ம தயார் செய்கிற முயற்சியில் வந்து இறங்கியிருக்கோம். அடுத்து இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிஷிட் பண்ண போகிறோம், விற்பனைக்கு நம்ம கொண்டு வருவோம். இதுக்கான பயிற்சியும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பனை சார்ந்து பாம் விசிட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த ஜனவரியில் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். அதாவது பனையில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஃபார்மிங் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட போகிறோம். பனையில் என்னென்ன பெனிஃபிட்ஸு, அதோட மரம், ஆண் பனை, பெண் பனை, இந்த மாதிரி நிறைய எப்படி டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கிறது. அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து விளையாட்டு பொருட்களாக வந்து நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதில் பனம் பழத்தில் வந்து வண்டி செஞ்சு விளையாடுறது வந்து நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுவாங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதில் நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுறது இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பனை சார்ந்து என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாம் விசிட்டாக வந்து நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் அதுக்கான முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு மக்கள் விசிட்டுக்கு வந்து தயார் நிலைக்கு வரப்போகுது. இது பனை ரிலேட்டடாக பயிற்சி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கான முழு பயிற்சி வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
மாதாவரத்தில் பால் பண்ணை அப்படிங்கிற இடத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு ஆஃபீஸ் வச்சு பனை ரிலேட்டடாக அதுக்கான கைவினை பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், தண்டில் வந்து எப்படி ஒரு ப்ரஷ் செய்கிறது பட்சம் எல்லாமே பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்மளும் வந்து அது வந்து ஒரு 3 மாத கோர்ஸாகவே அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டைஃபனோட 3 மாதம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அது உங்களால் 3 மாதம் நீங்கள் கற்றுக்க முடியல அப்படின்னா நம்ம தனியாக ஃபார்ம் விசிட்டில் வந்து இதுக்கான பயிற்சிகள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இங்கேயே வந்து கூட பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த வாரம் முழுக்க பனை ஓலையில் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் மற்றும் பனையின் பயன்பாடுகள், அப்புறம் பனையில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி.